சொல்லுட்டியா? எல்லாத்தையும் சொல்லு. வர வழியில ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு தான் வந்தோம். நீங்க வேணா சட்டையை கழட்டி பாருங்க, தெரியும் எவ்வளவு பெரிய காயம். இது அதே ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல சின்னத்தா, சின்ன கீரல் தான். நீ காமி பின்னாடி என்னடா டேய், இவ்வளவு பெரிய கட்டு போட்டுருக்க. கீரல் தான். இது போய் சின்ன கீரல் சொல்றேன். கட்டுதான் பெருசா போட்டுருக்கு. அப்பா என் பிள்ளைய இப்படி வெட்டி காயப்படுத்திட்டாங்களேடா. டேய், அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? அர்ச்சனா, பொண்ணு ரங்கத்தை எப்படி வெட்டி இருக்கானுங்க பாருமா. அதுக்குதான் நான் அப்பவே தலையில அடிச்சுக்கிட்டேன். அரசியல்வாதிக கிட்ட பகச்சுக்காதன்னு சொன்ன கேட்டியா நீ? நாம ஊருக்கு போயிருந்தா பொண்ணு ரங்கத்துக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமாமா? ஐயோ, எப்படி வெட்டி இருக்கானுங்க பாருமா. ஐயோ, என்னால என் பிள்ளைய இந்த மாதிரி பார்க்க முடியாதுமா. போதும் போதுமா, போதும். இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம், நம்ம ஊருக்கு போயிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. மாமா, உங்களை வெட்டின அந்த ரவுடிங்களை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? இதுக்குதே நான் உண்மையை மறைச்சேன். டேய், எதடா அவன சொல்ற? எதை இவ்வளவு பெரிய காயத்தை விட சொல்றியா? கட்டு போட்டுருக்குதுல. மேடம், எனக்கு அவங்களோட அடையாளம் தெரியும். தெரியுமா? சரி, நீ என் கூட வந்து அவங்கள அடையாளம் காட்டு. இன்னைக்கு அவங்கள நானான்னு பார்த்துட்டேன். அர்ச்சனா, டேய், வேணும்டா, வேணும். கண்டுபிடிக்கணும்டா. யாருன்னு கண்டுபிடிக்கணும். பூமாரி, என் கூட வா. வா அர்ச்சனா, வேணாம் அர்ச்சனா. டேய், நீ சும்மா இருடா. கண்டுபிடிக்கட்டும்டா. ஏன் அர்ச்சனாவை தடுக்கிற? ஓட்டு போறதுக்கு ஏன் இந்த பகுதி மக்கள் பணம் வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க? பணத்தை கொடுக்குறோம், மரியாதையா பணத்தை வாங்கினே இந்த பகுதி மக்கள்லாம் நம்ம வேட்பாளருக்கு ஓட்ட போட்டுருங்க. போன வாட்டி நம்ம ஜெயிக்க வச்ச மாதிரி இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க வைக்கணும். காசு வாங்க மாட்டோம், ஓட்டு போட மாட்டோம்னு எவனாதான் அட்டம் பிடிச்சிங்க, அவ்வளவுதான். ஏய், நீ அறுத்தாலும் சரி, எங்க பகுதி ஓட்டு உங்களுக்கு கிடையவே கிடையாது. அவர் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அவர் எங்களுக்கு கொடுத்த வாக்கை எப்பவும் நிறைவேற்றவே இல்லை. இதனால பசி பட்டினின்னு பாதி பேர் செத்ததுதான் மிச்சம். அப்படியே செத்து கிடந்தாலும் பரவாயில்ல, உங்க வேட்பாளருக்கு எங்க ஓட்டு கிடையாது. ஓட்டு போட முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? இன்னைக்கு நைட்டே இந்த ஏரியா மக்கள் எல்லாரையும் கொளுத்து காலி பண்றேன். இனி உங்கள ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாதுடா. முதல்ல நீ சாவிட. அங்க அம்மா, இங்க பாருங்கம்மா. நிறுத்துடா. யாருமா நீங்க? இவங்க தான் சென்னை மாவட்ட கலெக்டர், தேர்தல் அதிகாரியா ப்ரமோஷன் ஆகிறாங்க. ஓ, நீங்க தான் அர்ச்சனா ஐஏஎஸ்ஸா? மேடம், இவங்க தான் பொண்ணுரங்கண்ணனை வெட்டினவங்க. நான் கலெக்டரம்மா. உன் புருஷனை வெட்டினது பத்தாதுன்னு நீ வெட்டுவாங்க வந்திருக்கிறியா? உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். மக்களை மிரட்டி ஓட்டுக்கு பணம் கொடுத்து வேலைக்கு வாங்க பாக்குறீங்களா? மரியாதையா சரண் அடைஞ்சிருக்க. இந்த பேர் அட்வைஸ் பண்றாங்க, ஒரே வெட்டா வெட்டுருவேன். எல்லாரையும் தூக்கி லாக்அப் கொண்டு போங்க. ஓகே மேடம். டேய் வாங்கடா, போடா.
அக்கா ஜோதிகா என்ன அங்க பாருங்கக்கா. வேண்டும் வேண்டும் பூமிகா வேண்டும். பூமிகா மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூமிகா மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள். தவறு செய்பவன் மனிதன். பூமிகா எங்களை ஏற்றுக்கொள். வேண்டும் வேண்டும் பூமிகா எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூமிகா எங்களை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள். சாகும் வரை உண்ணாவிரதம். ஆமாம், சாகும் வரை உண்ணாவிரதம். ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் பூமிகா எங்களை ஏற்றுக்கொள். கடவுளே. பூமிகா எங்களை ஏற்றுக்கொள். அக்கா, நான் எவ்வளவு சொல்லிட்டேன்க்கா. இங்கெல்லாம் இப்படி உட்கார்ந்து கூச்சல் போடாதீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில என்னையே திட்டிட்டாருக்கா. வேண்டும் வேண்டும் பூமிகா வேண்டும். ஜோதிகா குழந்தை எப்படி? வேண்டும் வேண்டும் பூமிகா வேண்டும். பூமிகா எங்களை ஏற்றுக்கொள்ளும் வரை சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம். வேண்டும் வேண்டும் பூமிகா வேண்டும். நியாயம் வேண்டும். என் மனைவி என் கூட வாழ மாட்டேங்கிறா. நான் செஞ்ச தப்புக்காக இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்க, ஒரு தமிழ் பொண்ணு கட்டின புருஷன் கூட வாழ்றதான பண்பாடு? நீங்களே சொல்லுங்க தமிழ் மக்களே, எனக்கு நீதி வேணும். என் சோக கதையை கொஞ்சம் கேளுங்கய்யா. நான் என் சோக கதையை சொல்றேன், நல்லா கேளுங்க. என் பொண்டாட்டி பூமிகா என்ன புருஷனா ஏத்துக்க மறுக்கிறா. என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஆமா, பூமிகா இல்லாம என் பையன் வாழ மாட்டான். ஐயோ, அவ என்ன மன்னிக்கணும். அவ மன்னிக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் உண்ணாவிரதம் இருப்போம். இங்க பாருங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்து நியாயத்தை எடுத்து சொல்லி என்னைய பொண்டாட்டி பூமிகா கூட சேர்த்து வைங்க. இங்க பாருங்க, பூமிகா என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நான் சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இங்கே உயிரை விடுறது கூட தயாரா இருக்கேன். ஆமா, இங்க பாருங்க, நான் சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறத நீங்க உங்க மொபைல்ல போட்டோ புடிச்சு உங்க வாட்ஸ்அப்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் அனுப்புங்க. என்னோட தியாக உணர்வு இந்த நாட்டுக்கே தெரியட்டும். டேய், இதெல்லாம் ஒரு பொழப்பா? எந்திரிச்சு போடா. ஆளையும் மூஞ்சியும் பாரு, வந்துட்டான் போராட்டம் பண்றதுக்கு. அங்க பாருமா. எப்படி தலையில வச்சு கிண்டல் பண்ற பாத்தியா? ஆமாண்டா, இவ்வளவு ஏதாவது பண்ணணும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விக்கலாம், என் தம்பிக்கு விக்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். தாய்மார்களே, தந்தைமார்களே, அங்க ஒரு கிழவி என்னை பார்த்து காரி துப்பிட்டு போறாங்க. இது கூட இந்த பூமிக்காவோட சூழ்ச்சியா தான் இருக்கும். என்னமா இவன் என்ன அவமானப்படுத்துற நோக்கத்துல தான் இதெல்லாம் செய்யறாங்க. ஐயோ, கிராஸ்கல். காரி துப்புவதற்கெல்லாம் கலந்து போவனால நான். ஆமா, இங்க பாருங்க, என் காரியம் முடியற வரைக்கும் என் போராட்டம் ஓயாது. ஆமா, எங்களுடைய போராட்டம் ஓயாது. பூமிகா என்னை ஏற்றுக்கொள்ளும் வரை நான் ஓய மாட்டேன். ஐயோ அக்கா, ஓய மாட்டேன். என்னக்கா இது? நான் உண்ணாவிரதம் லூசு இருப்பேன். மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி மைக் வச்சு கத்திட்டு இருக்கான். முதல்ல எப்படியாச்சும் உங்களை விரட்டி அடிங்கக்கா. நாம ஒண்ணு விரட்டி அடிக்க வேண்டாம். நாம ஏற்கனவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சுல, அவங்களே வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. டேய், என்னடா போலீஸா? டேய், போயிடலாம் வாடா. டேய், போலீஸ் வருதுடா, போயிடலாம்டா. அம்மா,
நான் ஒரு போராளி. நீ கொஞ்சம் தைரியமா இரு. போராடலாம். போய மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை போய மாட்டோம். போலீஸ்ல யார் வந்தாலும் நாங்க எந்திரிக்க மாட்டோம். சாகும் வரை உண்ணாவிரதம். இந்த நியூஸன்ஸ பாருங்க. வணக்கம் சார். வாங்க சார், நீங்களே இந்த நியாயத்துல கேளுங்க சார். ஆமாங்க சார், நீங்களே கேளுங்க. அப்பா, என் அபய குரல் உங்களுக்கு கேட்டுருச்சா சார்? நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க சார். சார், என் மனைவி பூமிகா எனக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறா சார். அதனாலதான் நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஆமா சார், சாகும் வரை உண்ணாவிரதம். ஏண்டா நாங்களே எலெக்ஷன் டைம்ல சாப்பிடாம கொள்ளாம டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ காலையில டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்து உண்ணாவிரதமா இருக்கிற. இதுக்கு நீ பர்மிஷன் வாங்கினியா? பர்மிஷனா? சார், இது என் வைஃப் வீடு, என் வீடு. என் வீட்டுக்குள்ள உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு நான் யார்கிட்ட சார் பர்மிஷன் வாங்கணும்? சார், எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு சார். ஆக்சுவலா இதெல்லாம் கேட்க உங்களுக்கு தான் ரைட்ஸே கிடையாது. என்னது ரைட்ஸ் இல்லையா? சட்டத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா நீ? ஐயோ சார், சார், என்ன சார் பண்றீங்க? ஐயோ சார், அடிக்காதீங்க சார். சார், சார், ஏய், ஏன் சார் மேல அடிக்கிறீங்க? சார், அடிக்காதீங்க. ஐயோ, அவன் போட்டாடியா? அடிக்காதீங்க, சொன்ன கேளுங்க. எங்க அம்மா போட்டு செஞ்சாங்க. அம்மா, கேளுமா நீ? அடிக்காதீங்க சார். சார், சொன்ன கேளுங்க. ஓயா ஓடி. இருங்கம்மா, கேட்டை சாத்திட்டு வரேன். இடியட். ஏய் பூமிகா, போலீஸ வர வச்சு அடிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இவ்ளோ பட்டும் உங்க ரெண்டு பேருக்கு புத்தி வரலல? இது பாரு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. போங்க. ஓ சரி, நீ டைவர்ஸ் கொடு, நான் ஓடி போயிடுறேன். கொடுக்க முடியாது. ஏன்டி கொடுக்க முடியாது? என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ் கொடு. நான் உனக்கு டைவோர்ஸும் கொடுக்க மாட்டேன். நீ இன்னொரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கோ விடவும் மாட்டேன். அப்படின்னா நான் கட்டின தாலி மட்டும் ஏன்டி உன் கழுத்துல தொங்குது? கழட்டி குறி. நீ கேட்ட டைவோர்ஸும் கொடுத்து என் தாலியும் கழட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல மச்சான். என்ன டைவோர்ஸ் வாங்கிக்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? அது நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். இந்த தாலி என் கழுத்துல தொங்குற வரைக்கும் தான் பல பெண்கள் உன்னால பாதிக்கப்படாம இருப்பாங்க. இத பார், நீ சாகுற வரைக்கும் இந்த பூமிகாவோட புருஷனாதான் நீ வாழ்ந்து சாகணும். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை உன்னால கெட்டு போக விட மாட்டா இந்த பூமிகா. எதுக்கு பேசிக்கிட்டு? இங்க இருந்து கிளம்புங்க. மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடுங்க. கிளம்புங்க. போலன்னா என்னடி பண்ணுவ? திரும்பவும் இங்க போலீஸ் வர வேண்டி இருக்கும். டேய் மதன், வேணாண்டா. என்னால திரும்ப அடி வாங்க முடியாதுடா. போயிடலாம்டா, வாடா. டேய், ஐயோ பூமிகா, குடும்பம் வேணாம். பூமிகா, போலீஸ் போன் பண்ண வேணாம். நான் கூட்டிட்டு போயிடுறேன். சொன்னா கேளுடா, என்னால அடி தாங்க முடியல. வாடா போலாம். டேய், சொன்னா கேளுடா, வாடா. வா சொல்றேன்ல, வாடா. டேய் இங்க பார், 1.5 அடி இருந்துகிட்டு இதெல்லாம் என்ன கை கொட்டி சிரிக்குது? இவ்வளவு முதல்ல அடிச்சு கொல்றேன் பாரு. ஏய், உன்னை போலீஸ் கூப்பிட்டதா அட. வேண்டாம் பூமிகா, வேணா சொன்ன கேளு. வாடா. ஹலோ, டேய் வா. இன்ஸ்பெக்டர் சார், வாடா. வா. அம்மா, ஏம்மா? ஐயோ, இவங்களுக்காக நீங்க ஏம்மா அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்கம்மா. ஜோதிகா உள்ள கூட்டிட்டு. சரிக்கா.
வாங்கம்மா போங்கம்மா வாங்க. மா ஏன்டா இப்படி கத்துற? மா அந்த சுதர்சனம் பேச்சை கேட்டது தப்பா போச்சுமா. கடைசியில போலீஸ் அடி வாங்கி நாரி போனதுதான் மிச்சம். இனிமே அந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாதுமா. டே எனக்கும் அந்த டவுட் இருக்கதாண்டா செய்யுது. ஆனா நீதான்டா அந்த ஆள் பேச்ச கேட்டுட்டு இருந்த. ஆனா அந்த ஆளு ரதி இருக்கல்ல, ரதி, அந்த ரதியை காமிச்சு நம்ம மதிய மாத்தி விட்டாருடா. இனிமே அந்த ஆளை நம்பவே கூடாதுடா. அப்படியா? அது மதிய விதியால வெல்லலான்னு நான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அப்படியான்ட்டீங்க. இத பாருங்க, என்ன நம்பி கெட்டவங்க யாருமே இல்ல, நம்பாம கெட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிக்க தெரியாம அடி வாங்கினதுக்கு நானா பொறுப்பு? நீங்க தான் சொன்னீங்க அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் தர்ணா பண்ணா அவமானத்துக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுவான்னு. கடைசியில போலீஸை கூப்பிட்டு அடிக்க வச்சுடா சார். சார் அது கடக்கிட்ட விடுங்க சார், அது தேவையே இல்லை. இங்க பாருங்க, இனிமே இந்த பூமிக்கெல்லாம் தேரவே மாட்டேன். நீங்க தான் இந்த அமெரிக்கா பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம் சார். ஆமா சார், என் பையன் சொல்றதுதான் சரி. அந்த பூமிகாவை பத்தி இனிமே எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? அந்த பூமிகா ஏழையானா நமக்கு என்ன, பணக்காரியானா நமக்கு என்ன? உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தான் ஆப்பு இருக்கு. அவ என்ன நடு தெருவுல நிறுத்துறன்னு சவால் விட்டுருக்கா. விட்டா என்ன போண்டி ஆக்கிடுவா. அவ அப்படி செய்யாம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி எப்படியாவது நடிச்சு அவ குடும்பத்து உள்ள ஊடுருவி அவளை நஷ்டப்படுத்தணும். அப்பதான் அந்த அமெரிக்கா பொண்ணு உங்களுக்கு கிடைப்பான். ஒரு ஐடியா ஃபிளாப் ஆனா அடுத்த ஐடியாவை யோசிக்கணும். ஏன் விழுந்தா விழுந்த இடத்துலயே வா கடப்ப, எழுந்து நடக்க வேணா? அடி வாங்கினா அடி வாங்கினதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பியா என்ன? திருப்பி அடி குடுக்கறத பத்தி யோசிக்கணும். இந்த பாரு, பூமிகா இந்த நிமிஷம் வரலும் சட்டப்படி உனக்கு பொண்டாட்டி. அதே மாதிரி நீயும் அவளுக்கு சட்டப்படி புருஷன். பூமிகாவை கேள்வி கேட்கக்கூடிய எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. அதனால இப்ப நான் சொல்ற மாதிரி கேட்டினா அவ அப்படியே ஆடி போயிடுவா. சரி சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? நேரா 2 பேரும் பூமிகா வீட்டுக்கு போங்க. நீ தான் என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எனக்கு பிறந்த குழந்தைய நீயா வச்சிருக்க? என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுன்னு அப்படியே ஓங்கி ஒரே போடா போடு. அவ உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அஸ்திரத்தை எதிர்பார்த்தே இருக்க மாட்டா. ஆம்பளையோட கடைசி ஆயுதம் பெத்த புள்ளைய திருப்பி கேட்கறதாயா. பாசத்துக்கு அடிமையாகாத ஆள் யாருமே இல்ல. அதுக்கு பூமிகா மட்டும் என்ன விதிவிலக்கான? நீ போய் குழந்தைய திருப்பி கேட்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா நில்லு. என்னால என் குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியல. ஒண்ணு குழந்தைய கொடு, இல்ல குழந்தையோட சேர்ந்து என்னையும் ஏத்துக்கோன்னு பாயிண்ட பிடிச்சு கேளு. இந்த ஒரு பாயிண்ட் உனக்கு போதையா சுப்ரீம் கோர்ட் வரலும் பேசும். டேய் மதன், சார் சொல்றதும் சரியாதாண்டா இருக்கு. பூமிகா குழந்தை கொடுக்க மனசு இல்லாம உன்னை கண்டிப்பா ஏத்துக்குவா. அப்புறம் அவளை நடுத்தெருவுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி ஆயிடும்டா. ஆமாமா, சொன்னதை செய்யுங்க. நான் கிளம்புறேன். சார் சார் சார், உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இல்ல, என் மகன் அடி வாங்கி ரொம்ப களைச்சிருக்கான். அந்த அமெரிக்கா ரதிக்கிட்ட இவன் வீடியோ கால்ல பேசினான்னா கொஞ்சம் தெம்பா இருப்பான். ஒரு போன் போட்டு கொடுங்க, இவன் சந்தோஷமா பேசிட்டுமே. அவ போட்டோ ஒரு தடவை பார்த்ததுல இருந்தே என் புள்ள அவன் ஞாபகமாவே இருக்கான். இப்போ வீடியோ கால்ல ரதியோட குரலை கேட்டான்னு வச்சுக்கோங்க,
அந்த ரதிய பார்த்து பேசின தெம்புல என் புள்ள கெத்தா போய் பூமிகா கிட்ட போய் நிப்பான் பாருங்க. என் மகன் கேக்குற கேள்விங்களுக்கு அவளுங்கெல்லாம் தெரிச்சு ஓட போறாளுங்க. முதல்ல சொன்ன வேலையை செஞ்சு முடிங்க. அதுக்கப்புறம் ரதி கூட ஒரு லஞ்ச் அப்படின்னு ஒரு விருந்து சாப்பாடே அரேஞ்ச் பண்றேன். வரேன். ரதி கூட லஞ்ச். ஐயோ கேட்கவே கிளிகள் பாருக்குமா. ஐயோ அவ பக்கத்துல உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவானா இல்ல அவ அழக பாத்துக்கிட்டே இருப்பானா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. டே 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 பாத்துக்கிட்டே சாப்பிடு, இல்ல சாப்பிட்டுக்கிட்டே பாரு, எல்லாமே ஓன் சாய்ஸ் தான்டா. ஐயோ ஸ்வீட் மம்மி மா அப்படியே செய்யறமா. டே 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 நீதான்டா தாய் சொல்ல தட்டாத புள்ள.